இப்போ நான் பார்க்க போற அடுத்த டாபிக் லாரவல்ல நேம்டு ரவுட்ஸ்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் நேம் ரவுட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பாருங்க. இப்போ நார்மலாக இப்போ உங்கள் வெப் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணுற இந்த யூஆர்எல் போட்டிருக்கேன். இதில் நம்ம யூனிக் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா pages/about அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு எப்படி நீங்கள் ரவுட் எழுதிருப்பீங்க, இந்த மாதிரி route.get/pages/about அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன லோட் ஆகணுமோ அதை நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க. கரெக்ட். இது நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் 2-3 பேஜஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிங்க்கை நான் 2-3 பேஜஸில் லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுவீங்க, ஸ்லாஷ் போட்டு அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கர் டேக்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லிங்க் ஆகிடும். சரி, இது பாருங்கள், page1.blade.php, page2.blade.php அண்ட் தென் page3.blade.phpன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஃபைல்ஸ் இருக்குது. நம்ம பிளேட் டெம்ப்ளேட் பற்றி போக போக பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், 3 பேஜஸில் 3 லிங்க் இந்த மாதிரி இருக்குது அபவுட்டில் அப்படின்ற போது இது ஆட்டோமேட்டிக்காக அந்த அபவுட் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். அந்த பேஜில் இருக்க கண்டென்ட்டை உங்களுக்கு இந்த மாதிரி லோட் பண்ணிடும். சரி, இன்கேஸ் இந்த யூஆர்எல் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் எங்கெல்லாம் இந்த யூஆர்எல் நீங்கள் அட்ரஸ் நீங்கள் ஆங்கர் டேக்கில் கொடுத்துருக்கீங்களோ அங்கே எல்லாம் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் மாறிடும். என்னென்னா ஒரு 3 பேஜ்னா ஓகே, இன்கேஸ் நிறைய இடத்துல நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ இந்த பேஜ் சேஞ்ச் ஆனாலும் எனக்கு இது ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் நேம்டு ரவுட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், எனக்கு இதே பேஜ் வந்து பாருங்கள், இந்த இடத்துல நான் திடீர்னு என்ன பண்ணிட்டேன், அபவுட் அஸ் அப்படிங்கிறத ஒரு ஐஃபன் போட்டு இந்த மாதிரி என்னோட யூஆரில் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ நம்ம பழைய வெப்பேஜில் நம்ம லிங்க் எல்லாம் என்னவாக இருக்கும், ஜஸ்ட் அபவுட்டாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மேட்ச் ஆகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 404 எரர் வந்து உங்களுக்கு அந்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆகாமல் போயிடும். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் நேம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலிமா இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமை வச்சு இந்த ரவுட் கால் பண்ணலாம். ஸோ இதுதான் நேம்டு ரவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை பாருங்கள், நான் இப்போ ஆங்கர் டேக்கில் போடும்போது எல்லா பேஜஸ்லையும் காமனாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு இந்த பிளேட் டெம்ப்ளேட்டில் ரவுட்டுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் இந்த நேமை மட்டும் எல்லாத்துக்கும் காமனாக கொடுத்துக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி அபவுட் இருந்ததுன்னா இங்கே அபவுட்டஸ் நீங்கள் மாற்றினா கூட அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த அபவுட்டஸ் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். இதனால தான் நம்ம நேம் ரவுட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம லைவாக இந்த கான்செப்டை பார்க்கலாம். இதில் பாருங்கள், நான் ப்ரீவியஸாக போட்டிருந்த கோடு எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் பேசிக்காக நம்ம லாரவல் ஓப்பன் பண்ண உடனே ரவுட்டில் இருந்த இந்த ஒரு ரவுட்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ணலை. இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் வியூன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது ஆக்சுவலி என்னென்னா, இங்கே பாருங்கள், நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் வியூ அப்படின்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரிசோர்ஸஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வியூஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் welcome.blade.php அப்படின்ற இந்த ஒரு ஃபைல் இருக்கும். இதுதான் அந்த ஃபைல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் இந்த ப்ராஜெக்டை நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ணுவோம். PHP artisan serve அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் லோக்கல் ஹோஸ்ட்டில் இப்போ நான் ரன் பண்ணுறேன். லோக்கல் ஹோஸ்ட்டில் பாருங்கள், 127.0.0.1ல் 8000 போர்ட்டில் எனக்கு இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. இதை நான் எடுத்துக்கிறேன், என் ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணுறேன். இது பாருங்கள், டிஃபால்ட்டாக இந்த ஒரு டெம்ப்ளேட் வருது பார்த்தீங்களா, இதுதான் அந்த welcome.blade அப்படின்ற அந்த ஃபைல். நீங்கள் என்ன பண்ணலான்னா இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்கள் டிசைன் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டுட்டு H1ல் ஜஸ்ட் இந்த இடத்துல வெல்கம் அப்படின்ற மெசேஜ் மட்டும் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், வெல்கம். இப்போ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். நான் அவுட்புட்டில் போய் என் பேஜில் போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த வெல்கம் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேஜஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த பவர் பாயிண்டில் இருந்த மாதிரி 3 பேஜஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். பேஜ் 1.bladeன்ற சின்டெக்ஸ் போடுங்க, blade.php அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டுக்கிறேன். டைட்டிலில் பேஜ் 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். H1 டேக்கில் பேஜ் 1 அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இதே மாதிரி 3 பேஜ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேஜ் 2.blade.php அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் பேஜ் 3.blade.php அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இப்போ இந்த 3 பேஜ்லையுமே நம்ம வந்து இந்த பேசிக்கான சின்டெக்ஸ் போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3ன்னு சொல்லிட்டு விஷுவலாக காட்டுறதுக்காக மட்டும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதுக்கு மூணுக்கும் செப்பரேட்டா நீங்க ரவுட்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க லோட் பண்ணி பாருங்க. அப்ப இந்த வெப் டாட் பிஹெச்பி ரவுட் ஃபைல்குள்ள போயிடுங்க. சேம் இதுல இருக்க மாதிரியே நீங்க ரவுட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். எனக்கு இதுல பேஜ் 1ன்னு கால் பண்ணா எனக்கு இந்த வியூ எதை கால் பண்ணணும், பேஜ் 1 ரவுட் எனக்கு கால் பண்ணணும். இந்த இடத்துல டாட் பிளேட் டாட் பிஹெச்பி நீங்க போட தேவையில்லை, ஜஸ்ட் இந்த பேஜ் நேம் மட்டும் போட்டுக்கோங்க, பேஜ் 1. அதே மாதிரி பேஜ் 2 நான் கால் பண்ணனா எனக்கு பேஜ் 2 எனக்கு லோட் ஆகணும். சேம் இதே மாதிரி பேஜ் 3 நான் கால் பண்ணனா எனக்கு பேஜ் 3 எனக்கு இங்கே லோட் ஆகணும் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்லாஷ் பேஜ் 1ன்னு கொடுக்குறேன் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பேஜ் 1 வியூ எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் என்ன ஸ்டைலிங் வேணாலும் பண்ணிக்கலாம். இது தனி ஒரு HTML ஃபைல் மாதிரியே உங்களுக்கு வந்துடும். தனி ஒரு வியூ, ஆக்சுவலி ஒரு வியூ ஃபைல் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி பேஜ் 2 நான் கால் பண்ணேன்னா பேஜ் 2ல் இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு. ஃபைன். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 பேஜ்லையும் நான் இந்த வெல்கம் பேஜை லிங்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா நாம் போயிட்டு எல்லா பேஜ்லையும் போய் ஜஸ்ட் ஒரு ஆங்கர் டேக் ஒன்று போட்டுட்டு ஸ்லாஷ் வெல்கம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், வெல்கம் பேஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதே மாதிரியே நான் 3 பேஜ்லையுமே நான் என்ன பண்ணுறேன், அந்த லிங்க்கை நான் கொடுத்துக்கிறேன். ஃபைன். இப்போ இந்த 3 பேஜோட லிங்க்கையும் நான் வெல்கமில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இது பேஜ் 1, பேஜ் 2 அண்ட் தென் பேஜ் 3. சேம் அதே மாதிரியே இந்த இடத்துலையும் நான் வந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக பேஜ் 1, பேஜ் 2ன்னு வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் பேஜ் 3 அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஃபைன். இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். எனக்கு அவுட்புட்டில் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இங்கே வெல்கம் பேஜ் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வெல்கம் பேஜுக்கு இங்கே போயிடுச்சு. இங்கே பாருங்கள் வெல்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த வெல்கம் பேஜோட ரவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்லாஷ்ன்னு மட்டும் தான் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஸ்லாஷ் அல்லது வெல்கம் கொடுத்தா ரெண்டுமே எனக்கு ஒரே பேஜில் தான் எனக்கு லோட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்லாஷ் வெல்கம் கூட கொடுத்துக்கோங்க. 2 URL கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஸ்லாஷ் எதுவுமே கொடுக்காம இருந்தாலும் வெல்கம் தான் வரும், ஸ்லாஷ் வெல்கம் கொடுத்தாலும் வெல்கம் பேஜ் தான் நமக்கு இங்கே லோட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், நமக்கு வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்கேஸ் எனக்கு இந்த இடத்துல வந்து வெல்கம் பேஜுக்கு பதிலாக நான் வெல்கம் ஜோஸ்ன்னு சொல்லி இதை நான் நேம் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நான் இந்த ரவுட்டில் திடீர்னு என்ன பண்ணுறேன், வெல்கம் -ஜோஸ் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த பேஜில் போயிட்டு இப்போ 3rd பேஜ் நான் கிளிக் பண்ணுறேன், 3rd பேஜ் வந்துருச்சு. ஆனால் 3rd பேஜில் இந்த வெல்கம் பேஜை நான் கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் ரவுட் எனக்கு சேஞ்ச் ஆகலை, வெல்கம் அப்படிங்கிறது லோட் ஆகுது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 3 பேஜஸில் நம்ம இந்த லிங்க் கொடுத்துருந்தோம். இந்த லிங்க் கொடுத்ததுனால நமக்கு என்ன ப்ராப்ளம்னா எல்லா பேஜஸ்லையும் போய் வெல்கம் ஜோஸ்ன்னு சொல்லி நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து மாற்றணும். அப்போ இந்த மாதிரி மாற்ற வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இதுக்கு ஒரு தனி நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த URL அப்படியே இருக்கட்டும், நான் இந்த இடத்துல தனியாக ஒரு நேம் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். இதில் ஜஸ்ட்டு வந்து வெல்கம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இது வந்து பிளேட் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பிளேட் டெம்ப்ளேட்டில் ரவுட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எல்லா பேஜஸ்லையும் மாற்றுங்க. இங்கே என்ன பண்ணுங்கள், 2 கர்லி பிரேசஸ் போடுங்க, அதில் ரவுட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுங்கள், அதில் நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேமை இங்கே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்கள் எல்லா பேஜஸ்லையும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி போடுறதுனால என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்னோட இப்போ கரண்ட் URL பாருங்கள், என்னோட வெல்கம் பேஜுக்கு ஜஸ்ட்டு வெல்கம் ஜோஸ்ன்னு தான் இருக்குது. நான் போய் என் பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை நான் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் வெல்கம் ஜோஸுக்கு வந்துருச்சு. இப்போ பேஜ் 2க்கு போகிறேன், பேஜ் 2ல் நான் கிளிக் பண்ணாலும் எனக்கு வெல்கம் ஜோஸ் எனக்கு ப்ராப்பராக எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ திடீர்னு நான் வெல்கம் ஜோஸுக்கு பதிலாக வெல்கம் இன்னு நான் இந்த URL நான் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போவும் பாருங்கள் எனக்கு ப்ராப்பராக எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் பழையபடி பேஜ் 2க்கு நான் போயிடுறேன். இங்கே நான் கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. 1 டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை நான் கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் வெல்கம் இன் அப்படிங்கிறது மாறிடுச்சு. பார்த்தீங்களா? அப்போ நான் 3 பேஜ்லையும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. 3 பேஜ்லையுமே ஆட்டோமேட்டிக்காக வெல்கம் இன் ரவுட் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நேம்டு ரவுட் அப்படிங்கிறத சொல்கிறோம். இது ரொம்ப 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 சூப்பரான ஒரு டெக்னிக். ரியல் டைமில் நீங்கள் அந்த URL நேமை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எனக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ இந்த பேஜ் 1 அப்படின்ற இந்த URL நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க.
ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, எனக்கு இதை புக் மார்க் பண்ணியிருப்பாங்க, எனக்கு இந்த பேஜே வேண்டாம், எனக்கு இதுக்கு பதிலாக இந்த பேஜ் யாரெல்லாம் அக்சஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு பதிலாக ரீடைரக்ட் பண்ணி எனக்கு இந்த வெல்கம் பேஜுக்கு வந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையும் நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். இப்போ யாரெல்லாம் எனக்கு பேஜ் 1 அக்சஸ் பண்ண வராங்களோ அப்படி அக்சஸ் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீடைரக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேஜஸ் டெம்பரவரியாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த லிங்க்கை வந்து புக் மார்க் பண்ணிப்பாங்க அல்லது சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரீடைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, இது பர்மனெண்ட்டாக இந்த லிங்க்கை நாங்கள் மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு நம்ம புது பேஜுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போ இது பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸாக நம்ம வந்து இந்த வெல்கம் இன் அப்படின்ற பேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெல்கம் இன் 3 பேஜில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வெல்கம் இன் பேஜை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல ஜஸ்ட்டு ரவுட்டில் போயிட்டு ரீடைரக்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த ரீடைரக்டில் நான் ஏற்கனவே வெல்கம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் வெல்கம் இன்னுன்னு நான் மாற்றிட்டேன். இன்கேஸ் யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல வெல்கம்னு நான் அந்த ரவுட் அக்சஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரவுட் வந்து எனக்கு இந்த வெல்கம் இன் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த வெல்கம் இன் பேஜை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இது பர்மனெண்ட்டாக எனக்கு அந்த பேஜ்லேருந்து இந்த பேஜுக்கு எனக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அழகாக நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். அப்போ டேரெக்டாக யூசர் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு இந்த இடத்துல டேரெக்டாக அவங்க வெல்கம் அவங்க ரீடைரக்ட் பண்ணாங்கன்னா, சரி வெல்கம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் வெல்கம்னு ஒன்று இல்லை நம்மக்கிட்ட. இது என்ன பண்ணும், வெல்கம் டைப் பண்ணாங்கன்னா வெல்கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு எந்த எரரும் இல்லாமல் வந்துடுது. அப்போ நீங்கள் அழகாக டைனமிக்காக நீங்கள் எந்த யூஆர்எல் வேணாலும் நீங்கள் ரவுட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் யூனிக்காக. அப்போ நீங்கள் அந்த யூஆர்எல் வேண்டாம், எனக்கு அந்த பேஜ் வந்து இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமில் எனக்கு இது ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த டைம் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது புக் மார்க்லேயோ அல்லது சேவ் பண்ணி லிங்கை வச்சுருப்பாங்க, அதே லிங்கை கிளிக் பண்ணால் அந்த பேஜ் ஓப்பன் ஆகக்கூடாது. அப்போ நீங்கள் ரீடைரக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பேஜ் யாராவது அக்சஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிட்டு எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு போயிடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாரவல்ல PHP ஆர்டிசன் கமாண்டுங்க வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பாருங்கள் த்ரூ அவுட் த கோர்ஸ் வந்து தனியாக ஒரு கமெண்ட் ப்ராமிட்டில் தான் நான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தனியாக இந்த மாதிரி கமெண்ட் ப்ராமிட் ஓப்பன் பண்ணி தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த கமெண்ட் ப்ராமிட் மட்டும் இல்லை, இது நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட டெர்மினலில் இருக்க உங்களோட விசுவல் ஸ்டுடியோவில் இருக்கிற டெர்மினல் நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள் PHP ஆர்டிசன் சர்வ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ரன் ஆகிடுது. இது வந்து கரெக்டாக உங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ சிடி ஸ்பேஸ் என்னோடய ப்ராஜெக்ட்குள்ளே போகிறேன், சிடி ஸ்பேஸ் என் ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து PHP ஆர்டிசன் சர்வ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். எனக்கு இங்கே ரன் ஆகிடுச்சு. ஃபைன். இந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகே. இதே வந்து ஆர்டிசன் கமாண்டில் வந்து நமக்கு டோட்டலாக எத்தனை ரவுட்ஸ் இருக்குது நம்ம பார்க்குறதா இருந்தால் சிம்பிளாக PHP ஆர்டிசன் ஸ்பேஸ் விட்டு ரவுட் கோலன் லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ரவுட்ஸையும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டிடும். இதில் பாருங்கள் இத்தனை ரவுட்ஸ் இருக்குன்னு காட்டுது. நம்ம பாருங்கள் என்னபிளில் பாருங்கள் ஸ்லாஷ் ஒன்று வச்சுருக்கோம், வெல்கம் இன்னொன்று வச்சுருக்கோம், பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3 இதுதான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள் தனியாக டிஃப்ரெண்ட்டாக இத்தனை இருக்குது. இது ஆக்சுவலி என்னென்னா வெண்டர் ரவுட்ஸ்னு சொல்லுவாங்க. வெண்டர் ரவுட்ஸ்னால் இது ரன் ஆகிறதுக்காக தேவையான நிறைய டிஃப்ரெண்ட் ரவுட்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுது. அதே மாதிரி ஏபிஐஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு காட்டுது. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து இதில் ஒரு கமாண்ட் எழுதலாம். இங்கே பாருங்கள் PHP ஆர்டிசன் சர்வ் லிஸ்ட் எக்ஸப்ட் வெண்டர் எக்ஸப்ட் வெண்டரோட லிஸ்ட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா லிஸ்ட்டும் காட்டுன்னு நம்ம ஒரு கொரி போடுறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு ஸ்லாஷ் வந்துச்சு. ஸ்லாஷ்ங்கிறது இதுதான் இங்கே இருக்குது பாருங்கள் மேலே இருக்குது. அண்ட் தென் வெல்கம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏபிஐ யூசர், இது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வருது. ஏபிஐ யூசர்ஸ்னால் என்னென்னா பை டிஃபால்ட்டாக இதில் ஏபிஐக்காகவே தனியாக வந்து ரவுட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் ஏபிஐ யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரவுட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3 நம்ம 3 வச்சுருந்தோம், வெல்கம் இன் வச்சுருந்தோம், அண்ட் தென் வெல்கம்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவுட்ஸு. ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் ரவுட்டை நான் சர்ச் பண்ணணும், அது இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறதா இருந்தால் சேம் நீங்கள் லிஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் அந்த ரவுட் நேம் மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதுமானது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு PHP ஆர்டிசன்
ஆர்டிசன் ரவுட் கோலன் லிஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துட்டு ஐஃபன் பாத்ன்னு கொடுத்துட்டு எனக்கு வெல்கம்ன்ற ரவுட் இருக்கா இல்ல எனக்கு பேஜ் ஒன்ன்ற ரவுட் இருக்கான்னு நான் பார்க்குறேன். பேஜ் ஒன்னு கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க பேஜ் ஒன் ரவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுச்சு. ஸோ இந்த ஆர்டிசன் கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாருங்க இந்த நோட்ஸில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ரவுட்ஸ்னாலும் சர்ச் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் எனக்கு சர்ச்ன்ற ஒரு ரவுட் இருக்கான்னு நான் பார்க்குறேன். அதில் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எரர் யுவர் அப்ளிகேஷன் டசன்ட் ஹேவ் எனி ரவுட் மேட்சிங் த கிவன் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ சர்ச்ன்ற ரவுட்டு இங்கே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரவுட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும்.